இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் காய்கறி சாகுபடி மூலம் பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா பெருமங்கலம் கிராம வேளாண்மையாளர் பி. கோவிந்தன் அவர்கள் தரும் யோசனைகள். கத்திரி சாகுபடியில் நான் இயற்கையில் பண்ணிகிட்ருக்கேன். இயற்கையில் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எனக்கு மருந்து அடிக்கும்போது அதை ஓவமாக அலர்ஜி எனக்கு வருது. அதனால் சரி இது எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு வேறு மாற்றி பண்ணலான்னு சொல்லி இயற்கையில் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் நாற்று நர்ஸில் இருந்து வாங்குவேன். வாங்கி நட்ட பிறகு மெயினாக ஜீவாமிர்தம் நான் கொடுத்துருவேன். ஆரம்பத்துலேருந்தே ஜீவாமிர்தம் கொடுப்பேன். ஜீவாமிர்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஜீவாமிர்தத்தை மல்டிபிள் பண்ணிடுவேன். ஒரு 200 லிட்டர் நான் பண்ணேன் அப்படின்னா அது 1000 லிட்டரை திரும்ப மல்டிபிள் பண்ணிடுவேன். அது பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அசோஸ்பெரலம், பாஸ்போபாக்டீரியா, உயிர் பொட்டாஷு, உயிர் சல்ஃபர் இது தாய் கல்ச்சர் நான் வெளியில் வாங்கி என்னுடைய தேவைக்கு மட்டும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். பண்ணி அந்த ஜீவாமிர்தத்தோடு கலந்துட்டேன்னா எனக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வீக்லி நான் சொட்டு நீரில் போட்டிருக்கிறதால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி, க்ரோத்து, நல்ல வளர்ச்சி இருக்குது. இயற்கையோடு, அதாவது அந்த பசுமை ரொம்ப அதிகமாக வராமல் ஒரே சமமான பசுமையில் வரதால பூச்சி தாக்குதல் இயல்பாகவே கண்ட்ரோலாக இருக்கும். அதை தாண்டி தண்டுப்புழு நமக்கு எனக்கு முதல்ல அது ஆரம்பிக்கும். தண்டுப்புழு ஆரம்பிக்கும் போதே நான் லைட் ட்ராப்பை வச்சுருவேன். லைட் ட்ராப் வச்சேன் அப்படின்னா அந்த தாயந்து பூச்சி தவிர மற்ற பூச்சிகளும் கண்ட்ரோல் ஆகும். இங்கே லைட் ட்ராப் வைக்கும்போது அந்த கூன் வண்டு கூட அந்த தென்னை மரத்தில் தாக்குற கூன் வண்டு எல்லாமே விழுந்துடும். தாயந்து பூச்சி விழும். அது தவிர வாட்டர் ட்ராப் வச்சுருவேன். வாட்டர் ட்ராப்பில் லூரு வச்சுருவேன். அதை லூசின் லூருன்னு சொல்லி கத்திரிக்காய்க்காக அது ஆண் பூச்சை கவர்ந்து இழுக்கிறதுக்காக அதை நான் வச்சுருவேன். டைக்கோகர்மா ஒட்டுண்ணின்னு சொல்லி கொடுப்பாங்க. 15 days ஒன்ஸ் நான் கட்டிகிட்டே நான் இருப்பேன். ஜஸ்ட்டு வாங்கிட்டு பின் பண்ணி விட்டுருவேன். இந்த செம்பெயின் வரும், இலைப்பெயின் வரும், வெள்ளைப்பூச்சி, இது 3 காய்ப்புழு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. பட் காய்ப்புழுவோட பெரிய சவால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது 3 தான். அதோடைய முட்டைகளும் இது சேர்த்து அழிச்சிடும். அதுக்காக ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சேலத்தில் கண்ணாடி ரெக்கை பூச்சின்னு சொல்லுவாங்க. ட்ரைசோபெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்ணாடி ரெக்கை பூச்சி. அதோடைய முட்டையை கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு கட்டோம்னா நம்ம வயலில் அது பெருகி பூச்சி நிறையா மாறிடும். அது சாரூஞ்சம் பூச்சி இது நான் சவால் சொன்ன 3மே சாரூஞ்சம் பூச்சி தான். அதை 3மே அது கண்ட்ரோல் பண்ணிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதால எனக்கு மருந்தடிக்கிற வேலையே இல்லாமல் ஆகிடுது. நான் ஃபஸ்ட்டு மருந்து மெட்டாரசியம், லக்கானி, பேஜ்லெஸ் துறிஞ்சியேன்னு சொல்லிட்டு புழுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது நான் அடித்து பார்த்தேன். அதில் கூட கண்ட்ரோல் இருந்துச்சு வழியே நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இப்போ எதிர்பார்க்குறதுல இல்லை அப்படிங்கிறதால இன்னும் நம்ம எதனாவது பெட்டராக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடினதில், கொஞ்சம் புக்கு படித்ததில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. அடுத்தது பூ நல்லா பிடிக்கிறதுக்கு மோர் நான் தயிர் பண்ணி அதை மோராக எடுத்து அந்த மோரை புளிக்க வச்சு கொடுப்பேன். அந்த மோர் புளிக்க வச்சு கொடுக்குறதால பூக்கள் அதிகமாக பிடிக்கும். எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. ஏதோ அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த மோரில். நம்ம இயற்கையாகவே அதுக்கு நமக்கு கிடைக்கிறதால அதுவும். அதுக்கு அடுத்தது ஈயம் கரைசல், இது நானே பண்ணுறேன். தாய் கல்ச்சர் ஈயம் பண்ணுறேன். ஈயமும் நான் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் தொடர்ச்சியாக நான் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக வளர்ச்சி நல்லாயிருக்கு. ஈல்டும் எனக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 40% இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 40%ல் சாதாரணமாக ஒரு 3 daysக்கு ஒன்ஸ் நான் அறுவடை பண்ணுவேன். எனக்கு 300 கிலோ கிடைக்கும். இது வர்ற பார்த்திங்கன்னா ஒரு 2 monthsக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிட்ருக்கும். சாதாரணமாக ஒரு 6 டன்னு. அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 8 டன்னு சாதாரணமாக கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கிது. பக்கத்தில் எனக்கு இங்கே தலைவாசல் சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே நான் போய்ட்டு டெய்லியும் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஸோ நான் எனக்கு நல்ல லாபமாகவும்
உண்மையிலேயே நல்ல லாபமாகவும் இந்த தொழில் எனக்கு வந்துட்டு இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி கோவிந்தன் அவர்களை 09585517751 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.